தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட் உங்களுக்கு இந்த வாரம் அமையும். இந்த வாரம் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சொசைட்டியில் உங்களுக்கான பெயர் புகழ் அந்தஸ்து கூடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ துணிஞ்சு சில விஷயங்களில் நீங்கள் செயல்படுவீங்க. அதுக்கான சோர்சஸ் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் அத்தனையுமே நீங்கள் யோசித்து செய்யணும். சில விஷயங்களை யோசிக்கணும், சில விஷயங்களை உடனே செய்யணும். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால நீங்கள் எல்லா விதமான முயற்சிகளையும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செயல்படுங்க. ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் உங்களுக்கான தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாமே கூடணும். இந்த வாரம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது. அதுலேயும் உங்களுடைய எஜுகேஷனில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரம் முழுவதும் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கலை குடும்பத்தில் அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ரொம்ப நாளாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நல்லாவே இருக்குது. ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஜாப் நல்லா இருக்குது, வேலை நல்லா இருக்குது. வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் உண்டு. நீங்கள் ஏதாவது லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா அது கிடைக்கிறதுல நிறைய தடைகள் என்பது இருக்குது. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் லாபம் அடைவீங்க, பார்ட்னரும் லாபம் அடைவார். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்காக அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறவங்க அதுக்கான சோர்ஸஸ் இருக்குது. பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாமே வருவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறைய உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் நற்பலன்கள் உண்டு. அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம் இருக்குது. இந்த வாரம் விநாயகருடைய வழிபாடும், எங்கெல்லாம் முருகனுடைய ஸ்தலங்கள் இருக்கோ முருகனுடைய தரிசனமும் பண்ணுங்கள். இந்த வாரம் ஏற்றமாக உங்களுக்கு அமையும்.